ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கோப்ரைம் நம்பர்ஸை ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸும் சொல்லுவாங்க. இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. ஒன்றை தவிர வேறு எதுவுமே காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காது. ஜிசிடி அண்ட் ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் நமக்கு எதுவுமே காமன் ஃபேக்டர்ஸ் கிடைக்கலன்னா நம்ம ஒன்னு தான் நம்ம மீன் பண்ணி எழுதுவோம். நோட்ஸ், முக்கியமான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்கலாம். யூ கேனாட் ஹாவ் ஏ சிங்கிள் கோப்ரைம் நம்பர். ஒரு சிங்கிள் நம்பரை வச்சு நம்ம கோப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒன்று எதர் ப்ரைமாக இருக்கும், இல்லைனா காம்போசிட் நம்பராக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு யூ நீட் அட்லீஸ்ட் 2 நம்பர்ஸ் டு கம்பேர். அட்லீஸ்ட் 2 நம்பராக இருக்கணும் கம்பேர் பண்ணுறதுக்கு. மோர் தேன் 2 நம்பர்ஸ் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் 2 நம்பர்ஸ் இருக்கணும். எனி டூ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் like 15 or 16 or 8 or 9 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான். இது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நம்பர்ஸை நீங்கள் பார்த்தாலுமே அது கோப்ரைமாக தான் இருக்கும். ரெண்டும் ஒரே டேபிள்ஸில் கண்டிப்பாக போகாது. ஏன்னா எதர் ஆட் ஆர் ஈவன் மாற்றி வரதுனால ரெண்டும் ஒரே டேபிள்ஸில் போகாது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக கோப்ரைம் சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது ரொம்ப ஒரு எனி டூ ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு என்னது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கவே இருக்காது. அப்போ அதுவும் என்னது நமக்கு கோப்ரைம் தான். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது கூட காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நம்ம மீன் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 8,9 ஆர் கோப்ரைம். எதனால்? நெக்ஸ்ட் நம்பர்ஸாக இருக்குது பாருங்கள். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஒரு க்ளூ. 8 ஒரு ஃபேக்டர்ஸ் 1, 2, 4, 8 கிடைக்குது. 8ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்கள் 1, 2, 4, 8. 9ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்கள் 1, 3, 9. இல்லை காமன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டேபிளில் மட்டும்தான் ரெண்டுமே காமனாக போகும். ஏன்னா இது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஒரே டேபிள்ஸில் போகாது. அதனால தான் 8 and 9 ஆர் நாட் ப்ரைம், பட் த ஒன்லி ஃபேக்டர் தி ஷேர் ஹஸ் 1. ஒன்லி 1 மட்டும் தான் ஷேர் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 1 மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கும். இந்த ஒர்க் ஷீட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.